அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அஸ்ட்ராலஜர் கலைவேந்தன் பேசுகின்றேன். நீங்கள் ஆஸ்ட்ரோ சயின்ஸ் ரெல்ம் யூடியூப் சேனல் பார்த்துட்டு இருக்கீங்க. இப்போ நம்ம 12 ராசிகளுக்கான 2025 பிப்ரவரி மாத ராசி பலன்களை பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இப்போ நம்ம பிப்ரவரி மாதம் 2025 மீன ராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்றத சுருக்கமாக பார்க்கலாம். மீன ராசின்றது நம்ம ராசி மண்டலத்தில் கடைசி ராசி. மீனம் 2025 பிப்ரவரி மாதத்தில் மீனத்தில் தான் சுக்கிரன் உச்சம் அடைகிறார். குருவும் சுக்கிரன் பரிவர்த்தனை பண்ணியிருக்காங்க. ஒரு மாதம் செவ்வாய் 4th ஹவுஸில் பாசிட்டிவாக இருக்கார். செவ்வாயுடைய பார்வை 10-11, சனி மட்டும் 12th ஹவுஸில், செகண்ட் ஹாஃபில் புதனும் இதுவாகிறாரு. எப்படியாவது புதன் வரும்பொழுது நல்ல விஷயம். இப்போ நம்ம புரிஞ்சிக்க போகிறது மீனத்துக்கு என்ன மாதிரியான பலன்கள் 2025 பிப்ரவரி மாதம் நடக்கும். சுக்கிரன் ஃபர்ஸ்ட் ஹவுஸ்னால் உங்கள் தலைன்னு அர்த்தம். ஆல்ரெடி நீங்கள் ராகு கேதுவை பார்த்துருப்பீங்க. மனித தலையும் பாம்பு உடலும் இருக்கக்கூடியது. ராகுவுடைய தலையை உங்கள் தலையோட பொருத்திக்கலாம். இப்போ ராகு குழப்பம், வருத்தம், கன்ஃபியூஷன் எல்லாம் கொடுக்கும். இப்போ சுக்கிரன் உடனே சுக்கிரன் லைட்டாக அந்த ஒளி அதிர்ஷ்டம் ஒரு பாசிட்டிவான பிளானட். எந்த ஒரு மனிதனும் இந்த சுக்கராச்சாரியார் பற்றி ஒரு சின்ன ஒரு கதை சொல்கிறேன். இறந்தவரை உயிர்ப்பிக்கக்கூடிய ஒரு மந்திரம் சஞ்சீவி மந்திரம். அந்த மந்திரம் சுக்கராச்சாரியருக்கு மட்டும்தான் தெரியும். அப்படிப்பட்ட அந்த சுக்கிரன் மீனத்தில் ஃபர்ஸ்ட் ஹவுஸில் வராருன்னு சொன்னோம்னா, அந்த சுக்கிரன் ராகுவோடு இணையும் பொழுது உங்களுக்கு ஒரு மாதிரியான ஒரு மிராக்கிள் மேஜிக்கை கொண்டு வரும். ஒரு விஷயம் குழப்பமாக இருக்கீங்க, ஆனால் அதுவே உங்கள் தெளிவுபடுத்தி திடீர்னு ஒரு அதிர்ஷ்ட பாதை அப்படின்னு உருவாகும். அந்த மாதிரிலாம் மேஜிக்கை சுக்கிரன் பண்ணுவார். இப்போ குருவும் சுக்கிரனும் பரிவர்த்தனை பண்ணது என்னென்னா, அது ஒரு செயின் லாக் மாதிரி இருக்கும். இதுக்கு ஒரு தொடர்பு படுத்துகிற மாதிரி. ஸோ ஒன்று தொடர்பில் இருக்கும் பொழுது கண்ட்ரோல் பண்ணுற மாதிரியும் இருக்கும். ஆக ஒரு விஷயம் இப்போ நம்மளுக்கு பார்க்குறோம். இப்போ என்னென்னா, இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு லைட், ஏதோ ஒரு பாசிட்டிவான விஷயம், புத்தி எப்போவுமே நல்லதாக இருந்தால், அறிவு நல்லதாக இருந்தால், நம்ம மைண்டு கிளியராக இருந்தால் நடக்கிற விஷயங்களை கரெக்டாக பண்ண முடியும். ரொம்ப முக்கியமாக இப்போதைக்கு பார்க்கும்பொழுது சுக்கிரனுடைய கண்ட்ரோலில் சூப்பராக இருக்கும்னு அர்த்தம். அதுதான் முதல் ஒரு விஷயம். நான் உங்களுக்கு சொல்கிற நல்ல மெசேஜ், நல்ல செய்தி. அடுத்து நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, இப்போ உள்ள மந்த்லி டிரான்சிஷன் பார்த்தீங்கன்னா, செவ்வாய் 4th ஹவுஸில் இருக்கிறாரு. அட்வான்ஸாக வருகிறார். அவருடைய பார்வை 10-11. அவரே லார்ட் ஆஃப் 9th ஹவுஸு கூட. அதனால் இப்போ நீங்கள் நல்லா மெயின்டைன் பண்ணிக்கலாம். உங்களுடைய வருமானத்தை கொஞ்சம் டென்ஷன் கொஞ்சம் குறையும். அதில் பேர்டனை உங்களுக்கு நல்லா குறைக்குது. ஜாப்ஸ் சில பேர் தேடிக்கொண்டு இருப்பாங்க, இப்போ சான்ஸ் கொடுக்கும். ஜாப் தேடிட்டு இருக்கவங்களுக்குலாம் நல்ல வாய்ப்பு இருக்கும். செவ்வாய் ஒரு அட்வான்டேஜ் அது. ஸோ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, சம்திங் இஸ் பெட்டர் தேன் நத்திங்ன்ற மாதிரி உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் வர வாய்ப்பு இருக்குது. பாசிட்டிவாக இருக்குது. அதில் அடுத்து ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் ஒரு கன்ஃபியூஷன், ஒரு மாதிரியான டல் மைண்டோட நம்ம எப்படி பண்ண போகிறோம், எப்படி நடக்க போகுது அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா, இந்த முறை உங்களுக்கு ஒரு பாசிட்டிவாக நடக்கும். நம்ம கண்டிப்பாக நல்லபடியாக எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுவோம். எழுதின பிறகு உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் வரும். கண்டிப்பாக நல்ல ஸ்கோர் வரும். நீங்கள் பெஸ்ட்டை கொடுப்பீங்க. அதுவும் நல்ல விஷயமாக நான் பார்க்குறேன். அது உங்களுக்கு சுக்கிரன் எக்ஸாக்டாக ஆகிறதுனால இப்போ அதிர்ஷ்டங்களை பற்றி நிறைய பேர் கேட்டுருந்தீங்க. மீனம் இந்த உச்சமடைய சுக்கிரன் அதிர்ஷ்டம் தருமா, அதிர்ஷ்டம் தருதோ இல்லையோ, உங்களுக்கு தெளிவு தரும். அறிவின் தெளிவு அதிர்ஷ்டத்துக்கு ஒரு சின்ன வாய்ப்பு தான். அது அந்த அளவுக்கு நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பாருங்க. அண்ட் அடுத்தது நம்ம பார்க்குறது இல்லத்தரசிகள் ஃபேமிலியில் ஏகப்பட்ட குழப்பம் இருந்தாலும், ஏகப்பட்ட வருத்தம், யார் மேலேயும் ஒரு திருப்தி இல்லை, நிறைய அதிருப்திகள், அதெல்லாம் இப்போ மாறும். இந்த மனநிலை மாற்றிடும். சரி, இது எப்படி தான் இருக்கும், அதை நம்ம சமாளித்து ஆகணும்னு இந்த மனநிலையை மாற்றும். அதே மாதிரி ஹெல்த் சுக்கிரன் ஃபர்ஸ்ட் ஹவுஸில் வந்ததுனால எப்பவுமே உற்சாகத்தை கொடுப்பாரு, நிறைய கொடுப்பாரு. அதனால் லார்ட் ஆஃப் ஈட். அதனால் ஆரோக்கிய விஷயத்தில் நீங்கள் சில பேர் ஃபர்ஸ்ட் ஹவுஸில் சுக்கிரன் வந்தால் நிறைய இந்த ஸ்வீட்ஸ் எல்லாம் நிறைய சாப்பிடுவாங்க. பொதுவாக சுக்கிரன் அதிக ஆதிக்கம் கொண்டவர்கள் எல்லாம் இனிப்பு நல்லா சாப்பிடுவாங்க. அதை இந்த முறை கொஞ்சம் குறைச்சிக்கணும். நீங்கள்
அது மட்டும் இல்லாமல் சுக்கிரன் வந்து ஃபர்ஸ்ட் ஹவுஸில் ராகு சம்டைம்ஸ் வந்து அவரும் பார்க்கறதுனால சைடில் பிஸ்னஸ்க்காக கடன் வாங்குறது, கடன் கொடுக்கறது எல்லாம் ஏதாவது நம்பி தைரியமாக இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நீங்கள் அதெல்லாம் அவாய்ட் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட்டில் நீங்கள் பண்ணலாம். அது ரொம்ப முக்கியம். அடுத்து நம்ம பார்க்க வந்து சனி மட்டும் 12ஆம் வீட்டில் பொசிஷனில் இருக்கார். அது விரயம் பண்ணுறது, கொஞ்சம் அலைச்சலை கொடுக்கறது எல்லாம் வந்து பண்ணத்தான் செய்யும். பட் ஆனால் வந்து எல்லாமே ஓவராக பார்த்தீங்கன்னா பாசிட்டிவான விஷயமாக தான் நான் பார்க்குறேன். சீனியர்ஸை பொறுத்த வரைக்கும் டேக் லிட்டில் கேர், கொஞ்சம் கவனக்குறைவாக இல்லாமல் கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருந்தால் நல்லது தான் நான் சொல்லுவேன். அந்த வகையில் இந்த சீனியர் சிட்டிசன்ஸ் வயதானவர்களை பொறுத்த வரைக்கும் இவர்களுக்கு உங்களுக்கு நீங்கள் வந்து இந்த சமயத்தில் கொஞ்சம் ஒரு உணவு சம்மந்தப்பட்ட விஷயமாக இருந்தாலும் சரி, மருந்தாக இருந்தாலும் சரி, இல்லை உங்கள் முயற்சியாக இருந்தாலும் சரி, உங்கள் வேலையாக இருந்தாலும் சரி, உங்கள் பொருளாதாரம், உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ், குடும்ப உறுப்பினர்களிடம் நீங்கள் பேசுகிற விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் பொறுமையாக ஒரு விஷயத்தை அமைதியாக கையாளுறது நல்லதுன்னு என்னுடைய கருத்து. ஸோ ஓவரால் பார்த்தோம்னா மீனம் இந்த மாதம் வந்து பிப்ரவரி மாதம் 2020 உங்களுக்கு ஒரு ஆறுதலான விஷயம்தான். சனியும் என்னதான் 12ஆம் உட்கார்ந்து உங்களை வந்து போட்டு நாளும் பொழுதும் எதையாவது செலவு ஏதாவது தொல்லை கொடுத்துட்டு இருந்தாலும், இந்த மாதிரி செஞ்சுட்டு இருந்தாலும், சுக்கிரன் வந்து ஃபர்ஸ்ட் ஹவுஸில் என்ன பண்ணுறாருன்னா ஆக்டிவேஷன் கொஞ்சம் பாசிட்டிவாக உங்களுக்கு ஒன்று மைண்ட் செட் கொண்டு போகிறாரு, பாசிட்டிவாக வச்சுக்கிறாரு. அதை மெயினாக உங்களுக்கு ஒரு எனர்ஜியை கொடுக்குறாரு. அந்த எனர்ஜி ஒரு நல்ல எனர்ஜியாக நான் பார்க்குறேன். ஸோ டுகெதர் வந்து மீனம் இந்த மாதம் ஒரு உற்சாகத்தோட அந்த பயணத்தை நீங்கள் மேற்கொள்கிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள்.